ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஹரே கிருஷ்ணா தமிழ் சமையல் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஜெகநாதருக்கு பொட்டுக்கடலை பருப்பி நெய்வேத்தியமாக செய்ய போகிறோங்க. இப்போ இந்த கப்பில் நான் 2 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ வரும். அப்படி பார்த்திங்கன்னா நான் இப்போ 1/2 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். அது கூடயே பாருங்கள் ஒரு 10 ஏலக்காய் இது கூடயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான வாணலி வச்சுக்கலாம். இப்போ 2 கப்பு பொட்டுக்கடலை நான் இதில் போட்டேன். இதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இப்போ சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. இப்போ சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது நல்லா கரைஞ்சி வரும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பருப்பி நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் நான் எக்ஸ்ட்ரா எந்த கலருமே கலக்கலை. இயற்கையான முறையில் இயற்கையான பொருளை கொண்டு தான் நான் செய்கிறேன். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா பாருங்கள், சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். பாகு பதம் வர ஸ்டேஜுங்க. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு இதில் நெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் பாருங்கள். தட்டத்தில் தண்ணி தடவி பாகு பதம் வந்துச்சுன்னா பாருங்கள், இப்படி ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஓடக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக நின்றுச்சுன்னா நம்மளுக்கு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி விடாமல் கலருங்க. பாருங்கள், இப்போ இந்த பாவுக்கும் பொட்டுக்கடலை மாவுக்கும் சரியாக வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிளறிட்டு எடுத்து ஒரு தட்டத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் நெய் தடவி ஊற்றிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் நெய் நல்லா மேலே தடவிட்டு நல்லா இப்படி ஒரு ஈவனாக நம்ம பூசி விடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. நம்ம உடனே பீஸ் போட முடியாது. அதனால் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பருப்பி பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்படி தொட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு லைட்டாக ப்ரெஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நாம் இது பீஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த பிரியத்தில் வேணுமோ அந்த பிரியத்தில் நம்ம போட்டுக்கலாங்க. இது ரொம்பவும் ட்ரையாக விடக்கூடாது. நம்மளுக்கு பீஸ் போட வராது. அதே சமயத்தில் முன்னையே போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டாக வராது. கொஞ்சம் கொலன்னு இருக்கிறதுனால அதனால் மீடியமாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறது உங்களுக்கு கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சதுரமாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ கட் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டம் போட்டு இது மேலே கமுத்திடலாம். இப்படி எடுத்து கமுத்திடலாம். வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு அந்த பருப்பி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீசஸ் வந்துடும். கடலை பருப்பி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம எடுத்து தனியாக வச்சு ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுவும் ஜெகநாதருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்பு பலகாரம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பொட்டுக்கடலை பருப்பி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.